கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சோஸ்திரங்களையும் நல்வாழ்த்துக்களையும் இந்த நாளிலே சொல்லிக்கிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை குறித்து நாம் தியானம் செய்ய போகிறோம். நாம் கடந்த வாரங்களிலே நாம் வெளிப்படுத்துதல் 5ஆம் அதிகாரத்தை முழுமையாக தியானம் செய்து முடித்துவிட்டோம். இந்த நாட்களிலே நாம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்திருக்கிறோம். இந்த 6ஆம் அதிகாரத்தில் நாம் என்ன வசனத்தை பார்க்க போகிறோம் என்றால், முதல் 2 வசனங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதில் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் என்று இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இந்த வாசித்த வசனமானது இங்கே முதலாவது முத்திரையை குறித்து அங்கே சொல்லுகிறது. 5ஆம் அதிகாரத்திலே ஆட்டுக்குட்டியானவர் தேவனுடைய வலது கரத்திலிருந்து இந்த மீட்பின் புத்தகத்தை அங்கே பெற்றுக்கொள்கிறார். பெற்றுக்கொண்ட பிறகு அவரை அங்கே மகிமைப்படுத்துகிறார்கள். அதோடு அந்த 5ஆம் அதிகாரத்திற்கும் 6ஆம் அதிகாரத்திற்கும் இந்த முத்திரைக்கும் இந்த ஆட்டுக்குட்டியானவர் இந்த மீட்பு புத்தகத்தை பெற்றுக்கொண்டதற்கும் ஒரு பிளவு ஏற்பட்டு அங்கே காணப்படுகிறது. இந்த வசனம் நமக்கு என்ன சொல்கிறது என்றால், இந்த ஆட்டுக்குட்டியானவர் ஒருவரே இந்த முத்திரைகளின் புத்தகத்தை உடைக்குவதாக இங்கே யோவான் காண்கிறார். இப்பொழுது இந்த ஜீவன்களில் ஒன்று அவனை நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற ஒரு சத்தமாக அங்கே சொல்ல கேட்டேன் என்று இந்த யோவானானவன் இங்கே சாட்சி சொல்கிறான். அப்பொழுது அந்த யோவானானவன் பார்க்கும்போது அங்கே ஒரு வெள்ளை குதிரையை அங்கே பார்க்கிறான். அதில் மேலே ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான் என்று அங்கு சொல்லுகிறான். இந்த வில்லை பிடித்திருந்தவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் அங்கே புறப்பட்டான் என்று இந்த வேதத்திலே நாம் இங்கே பார்க்கிறோம். இப்பொழுது இந்த 2 வசனங்கள் நமக்கு இந்த 7ஆம் முத்திரைகளிலே முதலாம் முத்திரையை பற்றி இங்கே நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த காரியத்தை தான் நாம் இந்த இடத்துல நாம் வாக்கியத்தை நாம் இங்கே பார்க்க போகிறோம். இந்த முத்திரைகள் உடைக்கும் போது இந்த புத்தகத்தில் உள்ள ரகசியங்கள் இங்கே வெளிப்படுகிறது. இந்த முத்திரைகள் முற்றிலும் உடைக்கப்பட்டு விட்டால் மீட்பின் சமயம் முடிந்து விட்டது என்று நாம் இங்கே பொருள்படுகிறோம். ஏனென்றால் அப்பொழுது ஆட்டுக்குட்டியானவர் தன்னுடைய மத்தியஸ்த ஊழியத்தை விட்டுவிட்டு தம்முடைய உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்காக அங்கே வந்து விடுகிறார். அதன் நடுவிலே பார்க்கும்போது தேவனிடத்திலே இந்த ஆட்டுக்குட்டியானவர் ஒரு மத்தியஸ்தம் செய்யக்கூடிய ஒரு ஊழியத்தை, பரிந்து பேசக்கூடிய ஒரு ஊழியத்தை அங்கே செய்து கொண்டிருக்கிறவராக அங்கே காணப்படுகிறார். ஆனால் புத்தகத்தை பெறும்போதோ, புத்தகத்தை முத்திரைகளை உடைக்கும் போதோ, அங்கே ஆரம்பிக்கும் போது அவைகளை குறித்த ஒரு உண்மையான வெளிப்பாடு அங்கே என்னவென்றால், ஆட்டுக்குட்டியானவர் அந்த பிரகாரத்தை விட்டு அவர் தன்னுடைய சிங்காசனத்திற்கு வருவதற்காக அங்கே காத்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர் அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு மத்தியஸ்தர் அல்லாமல் அவர் ஒரு சிங்கமாக, ஒரு நியாயபதியாக, அவர் ஒரு ராஜாவாக அங்கே வீட்டிருக்கிறார் என்று அந்த இடத்திலே நாம் அங்கே பார்க்கிறோம். இப்படியாய் கர்த்தரானவர் அந்த இடத்திலே முத்திரைகளை அவர் உடைக்கும்போது சம்பவம் என்ன நடக்கப் போகிறது என்றால், வசனங்கள் நமக்கு இந்த மாதிரியாக இந்த காரியத்தை அங்கே நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த காரியத்தை அங்கே பார்க்கும்போது கர்த்தரானவர் அந்த இடத்திலே ஒரு விஷயத்தை அங்கே சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அந்த அந்து கிறிஸ்துவானவன் சபையின் ராஜ்யங்களை அங்கே கைப்பற்ற வேண்டும். தானியேலும் அங்கே தன்னுடைய காரியத்தை அங்கே சொல்லியிருக்கிறான். அதை போல தானியேல் 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் அங்கே பார்க்கும்போது, அவன் சாணத்தில் அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான் என்று அங்கே சொல்லுகிறார். அவனுக்கு ராஜ்யபாரத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள். ஆனாலும் இவன் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை அங்கே கட்டிக்கொள்வான் என்று இந்த தானியேலானவன் அங்கே சொல்லுகிறான். இப்பொழுது இந்த முதலாவது முத்திரையிலே அங்கே என்ன நடக்கிறது என்று பார்ப்போமானால், நமக்கு
ஆண்டவர் சொல்லுகிற காரியம் வெளிப்படுத்துதல் 19ஆம் அதிகாரத்தில் நாம் இந்த வெளிப்படுத்துதல் 1வது வசனத்தையும் இந்த 2வது வசனத்தையும் அங்கே ஒப்பிட்டு நாம் பார்க்க போகிறோம். இந்த ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளை ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்றான அந்த சிங்கமானது நீ வந்து பார் என்று யோவானை நோக்கி சொல்லுகிறது. அப்பொழுது ஒரு இடிமுழக்கம் போன்ற ஒரு சத்தத்தை அங்கே கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதில் மேல் வீட்டிருக்கிறவன் வில்லை பிடித்திருக்கிறவன், அவன் கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் அங்கே புறப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இந்த வசனத்திலே நாம் பார்க்கும்போது இந்த வெள்ளை குதிரையில் வந்தவன் யார்? கர்த்தராகிய ஆண்டவர் இல்லை என்பதை இங்கே தெளிவாக நாம் சொல்ல முடியும். ஏனென்றால் வெளிப்படுத்துதல் புத்தகத்திலே நாம் 19ஆம் அதிகாரத்திலே 11 முதல் 16ஆம் வசனத்தை அங்கே படித்து பார்க்கோமானால், அங்கே 11ஆம் வசனத்திலிருந்து நாம் அங்கே பார்க்கும்போது என்ன சொல்கிறது என்றால், பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியமுள்ளவரும் எண்ணப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவரே இன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் அவருக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது இந்த இடத்திலே நாம் பார்க்கும்போது கர்த்தரானவர் ஒரு இரத்தத்தில் துவைக்கப்பட்ட ஒரு வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள் என்று அங்கே பார்க்கிறோம். இப்பொழுது இந்த வெள்ளை குதிரையிலே வந்த ஆண்டவரானவர் அங்கே புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து ஒரு கூர்மையான பட்டயம் புறப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார் என்று அங்கு வேதம் சொல்லுகிறது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபாக்கினுள்ள மதுவுள்ள ஆலையை முதிக்கிறார் என்று பார்க்கிறோம். அங்கே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்ற நாமம் அவருக்கு வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருக்கிறது என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இப்பொழுது இந்த 2 அதிகாரங்களுக்கு உள்ள வசனங்களை வைத்து நாம் பார்க்கும்போது இந்த வெள்ளை குதிரையிலே 6ஆம் அதிகாரத்திலே வந்தவன் யார்? 19ஆம் அதிகாரத்திலே வெள்ளை குதிரையிலே தோன்றி வந்தவர் யார் என்பது நமக்கு இப்பொழுது தெளிவாக தெரிகிறது. இந்த 6ஆம் அதிகாரத்திலே 1வது வசனம் 2வது வசனத்திலே அந்த 1வது முத்திரை உடைக்கப்பட்ட போது வெள்ளை குதிரையிலே அவன் ஒரு ஜெயிப்பவனாகவும் ஜெயிக்கிறவனாகவும் அங்கே புறப்படக்கூடியவன் ஒரு அந்து கிறிஸ்துவாக அங்கே நாம் உறுதியாக சொல்ல முடியும். இந்த சம்பவமானது 1வது சபையான எபேசு சபை காலகட்டத்திலே இவனா ஜெயிக்கிறவனாக அங்கே வெள்ளை குதிரையிலே சவாரி செய்பவனாக அங்கே புறப்பட்டு போகிறான் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். அவனுக்கு அங்கே ஜெயிப்பதற்கு ஒரு கிரீடம் அங்கே கொடுக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். இந்த பூமியிலே அவன் அங்கே முடிசூடப்படப்படுகிறான். அவனுக்கு அங்கே ஒரு கிரீடம் கொடுக்கப்படுகிறது. 1வது சபையிலே அவன் அங்கே கொலைகாரனாக அல்ல, அவன் ஒரு சாமர்த்தியவனாக அங்கே ஒரு ஜெயிப்பவனாக ஜெயிக்கிறவனாக அங்கே புறப்படுகிறான் என்று நாம் பார்க்கிறோம். அவன் அந்து கிறிஸ்து என்று நம்ம தெளிவாக சொல்ல முடியும். இந்த காரியங்களை அங்கே பார்க்கும்போது கர்த்தரானவர் தெளிவாக சொல்லுகிறார். அந்த காலத்திலே நிக்கோலாய் ஆவியானது மனிதனுக்குள்ளே அங்கே வாசம் செய்கிறது. அந்த ஜனங்கள் அப்பொழுது அவனுக்கு ஒரு கிரீடத்தை முடிசூடுகிறார்கள். அவ்விதமாக அவர்கள் செய்வார்கள் என்று அந்த காலத்திலே வசித்த அந்த எபேசு சபைக்கான செய்தியாளனாகிய பவுலானவன் இப்படியா சொல்லியிருக்கிறான். கேட்டின் மகன் அந்த நேரத்திலே தோன்றுவான் என்று அங்கே சொல்லியிருக்கிறான். தானியேலும் அப்படியாய் அவன் ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான் என்று அந்த தானியேல் அதிகாரம் 11:21 அவன் தெளிவாக சொல்லியிருக்கிறான். இவன் அந்து கிறிஸ்து சபையின் ராஜ்யங்களை கைப்பற்றுவான் என்று அவன் தானியேலும் தெளிவாக சொல்லியிருக்கிறான். இப்படியாய் இந்த காரியமானது அங்கே ஒரு எபேசு சபையிலே ஒரு அந்து கிறிஸ்துவின் ஆவி நிக்கோலாய் மத கிரியைகளின் மூலமாக அங்கே ஒரு வெள்ளை குதிரையிலே அவன் சவாரி செய்து அன்றைய நாட்களிலே வாழ்ந்த மக்கள், அவனுடைய நிக்கோலாய் மத கிரியைகளை கை கொண்ட மக்கள் அவனை அங்கே முடிசூட்டினார்கள் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். அப்பொழுது அவன் ஜெயிப்பவனாக ஜெயிக்கிறவனாக அங்கே குதிரையிலே சவாரி செய்து அங்கே புறப்படுகிறான் என்று அந்த 1வது சபை காலம் எபேசு சபை காலத்திலே இந்த 1ஆம் முத்திரையை குறித்து நாம் தெளிவாக சொல்ல முடியும்.
தேவன் அந்த காரியத்தை அங்கே பார்க்கும்போது இந்த வெள்ளை குதிரையிலே வந்த 6ஆம் அதிகாரத்திலே வந்த அந்த ஏறி இருந்தவன் அவன் அந்துகிறிஸ்து என்பதை நாம் தெளிவாக இங்கே சொல்ல முடியும். எனவே இங்கே அஞ்ஞான முறைகளை கைக்கொண்டு அவனை முதலாவது சபையிலே அவனை அங்கே சவாரி செய்ய ஆரம்பித்தது. அவன் ஒவ்வொரு சபை காலத்திலும் இப்பொழுது சவாரி செய்து கொண்டு அவன் செல்லுகிறான். சரியாக உற்று நோக்கி பார்க்கும்போது அவன் அப்போஸ்தலர் காலத்தில் கூட என்று நாம் கேட்கும்போது அவன் நிக்கோலாய் என்று அங்கே அழைக்கப்பட்டு அவன் சவாரி செய்கிறான். அது அடுத்த சபை காலத்திலே அது நிக்கோலாய் மதஸ்கிரியத்தின் ஒரு போதகமாக அங்கே மாறப்போகிறது. முதலாவது அவன் ஒரு போதகமாக அங்கே மாற்றிக்கொண்டு அவன் நாகரிகம் பொருந்திய ஒரு நல்ல முக்கியஸ்தர் உள்ள சபைகளிலே அவன் உள்ளே நுழைந்து பரிசுத்த ஆவியின் போதகத்தை விரும்பாமல் அவன் ஒரு ஸ்தாபனத்தை சார்ந்த மாத்திரத்தில் உள்ள போதகத்தை அங்கே சொல்லிக்கொண்டு அங்கே அவன் ஜெயிக்கிறவனாகவும் அங்கே குதிரையிலே சவாரி செய்து கொண்டு புறப்பட்டான் என்று இந்த வேதம் நமக்கு அங்கே சொல்லிக்கிறது. இப்படியா இந்த பூமியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே அவதரித்த போது அவன் கேட்டின் மகனாக இங்கே யூதாஸ் காரியத்தாக அங்கே பிறந்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த போது அவனும் இந்த உலகத்தில் மரித்து அவனும் பாதாளத்திற்கு சென்றான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியாக இந்த பூமிக்கு வந்தபோது அவனும் இந்த பூமிக்கு அந்து கிறிஸ்துவாக இங்கே வருகிறான் என்று வேதம் நமக்கு இங்கே சற்று தருகிறது. இந்த முதலாவது முத்திரையிலே இந்த வெள்ளை குதிரையிலே புறப்பட்டவன் ஒரு மனிதனாக, ஒரு அந்து கிறிஸ்துவாக, ஒரு அந்து கிறிஸ்துவின் ஆவியாக அங்கே நாம் பார்க்கிறோம். ஆனால் வெளிப்படுத்துதல் 19ஆம் அதிகாரத்திலே அங்கே பார்க்கும்போது சபையானது மீண்டும் இந்த உலகத்திற்கு வரும்போது, பூமிக்கு வரும்போது அங்கே கர்த்தரானவர் தேவனுடைய வார்த்தை என்ற நாமத்தினாலே, அவர் தொடையிலே எழுதப்பட்ட நாமத்தினாலே அங்கே வெள்ளை குதிரையிலே பரலோகத்திலிருந்து அவர் வருவதை நாம் அங்கே பார்க்கிறோம். அங்கே 19ஆம் அதிகாரத்திலே வெள்ளை குதிரையிலே வரப்போகிற கர்த்தரானவர் அங்கே நம்மளுடைய பரிசுத்த ஆவியானவர் அங்கே நமக்காக வருகிறார் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த வெள்ளை குதிரையில் ஏறி இருப்பவன் 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது அவன் அந்து கிறிஸ்து ஆவியை கொண்ட முதலாம் சபை காலத்திலே அவன் ஜெயிப்பவனாகவும் அங்கே புறப்பட்டான் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இதற்குரிய வார்த்தையை நாம் தொடர்ந்து நாம் தியானிப்போம். இந்த வெளிப்படுத்துதல் 6ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம் 2வது வசனம் என்ன சொல்கிறது என்றால், கர்த்தரானவர் அவருடைய மத்தியஸ்த ஊழியத்தை விட்டு ஆட்டுக்குட்டியானவர் தன்னுடைய தேவனுடைய வலது கரத்தில் இருக்கக்கூடிய மீட்பின் புத்தகத்தை பெற்று அவர் திரும்பையிலே அவர் இப்பொழுது 6ஆம் அதிகாரத்திலே முத்திரைகளை உடைக்கிறார். இந்த 1வது முத்திரையை இப்பொழுது அவர் உடைக்கும்போது இந்த சிங்கமானது முதலாவதாக வந்து பார் என்று அங்கே சொல்லுகிறது. சிங்கம் எதற்கு காரணம் என்று பார்த்தால் மத்தேயு அதிகாரத்திற்கு காரணம். அங்கே ஒரு இடிமுழக்கம் உண்டாகிறது, சத்தங்கள் உருவாகிறது. அந்த இடிமுழக்கத்திற்கு பின்பாக இங்கே ஒரு 4 ஜீவன்களில் ஒரு ஜீவனானது அந்த சிங்கமானது இங்கே வந்து பார் என்று யோவானை நோக்கி சொல்லும்போது யோவான் இப்பொழுது பார்க்கும்போது அங்கே வெள்ளை குதிரையிலே சவாரி செய்யக்கூடிய ஒருவனை அங்கே பார்க்கிறான். அவனுக்கு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் இப்பொழுது ஜெயிப்பவனாகவும் அங்கே புறப்பட்டான் என்று அந்த 1வது சபை காலத்திலே நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த 1வது முத்திரையானது இப்பொழுது 2வது முத்திரைக்குள்ளே செல்கிறது. இங்கே 4 குதிரைகள் அது இருக்கிறது, 4 ஜீவன்கள் இருக்கிறது. இந்த 4 குதிரைகளில் அவன் தன்னுடைய சமயங்களை காலங்களை மாற்றி அவன் இப்பொழுது சவாரி செய்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது சபை காலங்களுக்குள்ளே என்ன செயல்பட போகிறது, இப்பொழுது இந்த அந்து கிறிஸ்து ஆவியானவன் எப்பொழுது ஜெயிக்கிறவனாக கிளம்பியவன் இப்பொழுது என்னவாக அங்கே மாறப்போகிறான் என்பதை குறித்து வரக்கூடிய வசனங்களிலே நாம் தியானிக்கப் போகிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.